ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அநேகர் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், இயேசு ரத்தம் சிந்தி விட்டார், நான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சில நூதன உபதேசங்கள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. நீ என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நூதனமான திட்டங்கள் பரவி கொண்டிருக்கிறது, நூதனமான காரியங்கள் பரவி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் எச்சரிக்கையாக, வேத தெளிவு நமக்குள் இல்லை என்றால் நாம் சிக்கிவிடுவோம். இப்படிப்பட்டவருடைய உபதேசத்தில் நாம் மாட்டி விடுவோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இவைகளை நாம் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து, என் மீறுதல் நிமித்தம்தான் இந்த பாடுகள் என்று நான் விசுவாசித்தால், அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மாற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம், குணமடைகிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இயேசு சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், நம் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் நம்மை ஒன்றும் செய்து விடாது. இல்லை பிரியமானவர்களே, இது பல நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்யும். தலைமுறையாய் வரக்கூடிய சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்து கொண்டு தான் இருக்கும். ஒரு சமயம் நான் வேறொரு ஜெபத்திற்காக ஒரு மலை பிரதேசத்திற்கு சென்றிருந்தேன். அந்த இடத்தில் கொஞ்சம் நேரமானது. அந்த வீட்டார் சில ஆயத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தபடினால், அந்த மலை என்பதினாலே நாங்கள் அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஒரு மலை மேட்டின் மேல் நின்று இயற்கையை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பகுதியாக வந்த ஒரு வயதான தாயார், அவர்கள் எங்களிடத்தில் நேராக வந்து கேட்டார்கள், ஐயா, நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களா என்று. நாங்கள் சொன்னோம், ஆம், நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த பகுதியில் ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைகளும் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள், அந்த குடும்பம் மிக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க முடியுமா? அப்படி என்றால் ஏற்கனவே அந்த குடும்பத்திற்கு பலர் ஜெபித்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. ஆனால் அவர்கள் வந்து கேட்டது, நீங்கள் ஜெபிக்க முடியுமா? நாங்கள் என்னை அழைத்து கொண்டிருந்த சகோதரரை பார்த்தேன். அவர் சொன்னார், நாம் போகலாமா அப்படி என்று கேட்டால், நான் சொன்னேன், தாராளமாக அந்த வீட்டுக்கு போய் நாம் ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் அந்த வயதான தாயாருக்கு சொன்னோம், நீங்கள் போய் சொல்லுங்கள், நாங்கள் வருகிறோம், உங்களுக்கு பின்பாக நாங்களும் உங்களை தொடர்ந்து வருகிறோம், நீங்கள் முன்பாக கொஞ்சம் தூரம் முன்பாகவே போய் நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னோம். அவர்களும் வேகமாக போய் அந்த குடும்பத்தாரிடத்தில் சொல்ல போனார்கள். அவர்கள் போய் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் அந்த வீட்டிற்கு சென்று விட்டோம். அவர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, அந்த பிள்ளைகளை நாங்கள் சுத்தம் செய்து விடுகிறோம், அது மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், அது அந்த பெட்லலாம் அது கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால் நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்களும் வெயிட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு உடையை மாற்றினார்கள்.
நாங்கள் போய் அந்த குழந்தையை, அவர்கள் என்ன நினைத்தார்கள், நாங்கள் பார்த்து தொட்டு ஜெபம் பண்ணி விட்டு வருவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் நாங்கள் போய் அந்த குழந்தைகளை தூக்கி எடுத்து எங்கள் கரங்களில் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது அந்த குடும்பத்தில் காணப்படுகிற சாபம். அந்த சாபம் எதனால் வந்தது என்பதை மிக அழகாக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நான் அந்த குடும்பத்தாரிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் ஒத்துக்கொண்டார்களாம், இப்படிதான் நடந்தது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நமக்கு தெரியாது. நம் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நமக்கு புரியாது. நம் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நம்மை அறியாமலே நம்மை பின்தொடரும். அதற்குத்தான் அவர் சொல்கிறார், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். நாம் பாவம் செய்யும் பொழுது மீறுதல்கள் நிமித்தம், இது தவறு என்று செய்தே நாம் செய்வோம். நம்முடைய எண்ணங்கள் அக்கிரமம் எண்ணங்கள் நிறைந்தே அதை செய்திருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அறிக்கை எடுக்கும் பொழுது, அவரிடத்தில் நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, இவைகளை மன்னிக்க அவர் போதுமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இதன் நிமித்தம் சமாதானமற்று இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கிறேன். எத்தனை பெரிய மேன்மை பாருங்கள். அந்த குடும்பத்திற்கு ஜெபித்த பொழுது அந்த குடும்பத்தார் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு பெரிய சந்தோஷம், அவ்வளவு பெரிய பூரிப்பு. அதுவரை அந்த பிள்ளைகள் எந்த ஆகாரமும், கட்டியான ஆகாரம், எந்த ஒரு சோறும் அவர்கள் உட்கொண்டது கிடையாது. அவர்களுக்கெல்லாம் தண்ணியாக கஞ்சி வடித்து, அந்த தண்ணீரை நன்றாக கஞ்சை கரைத்து வடிகட்டி அந்த தண்ணி பாலை போல அவர்கள் கொடுத்தால்தான் உட்கொள்ளுவார்கள். ஆனால் ஜபித்து வந்த பின்பு அந்த பிள்ளைகள் ஆகாரம் உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த குழந்தைகளுக்குள்ள சில மாற்றங்கள் தொடங்க ஆரம்பித்தது. நாம் பிரியமானவர்களே, நம் அறிக்கையிட்டால் கர்த்தர் அதை மாற்றி விடுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எந்த விஷயத்தை நிமித்தம் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், சமாதானமற்றிருக்கிறீர்கள், இது எதனால் வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு உங்களோடு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்கள் மூதாதையருடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களுக்கு வந்திருக்கிற இந்த சாபங்கள் எங்கள் குடும்பத்தில் இல்லாதபடி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எங்களுக்காக சாபமானீரே, அந்த சாபத்து நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்களை மன்னித்து சமாதானத்தை எங்களுக்கு தந்து அவங்களுடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கிவிடும், குணமாக்கிவிடும் என்று கேளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அந்த சாபம், அந்த அக்கிரமம், அந்த தீங்கு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், முள்முடியிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தம் உம்முடைய சிலுவையில் நீ சுமந்த பொழுது, சாபமான பொழுது, எங்களுக்காக தான் இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் செபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவருடைய சாபங்கள், அக்கிரமங்களை நீர் மாற்றி சமாதானத்தை கட்டளையிடும், சுகத்தை தாரும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.